வணக்கம் நண்பா. சோ இன்னைக்கு நாம 12th physics chapter 1 நியூமெரிக்கல்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் பிளஸ் ஓவர்லுக்ட சொல்லி தரேன்னு சொல்லிருந்தால, சோ அந்த சம்மோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல அதோட லிங்க் கூட கொடுத்து வைக்கிறேன். சோ நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் 2க்கான வீடியோ. சோ இந்த வீடியோல எத்தனை சம் ப்ரோ சால்வ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா 4 சம் தான்டா. அதோட எக்ஸாம்பிள் ஓவர். எக்ஸசைஸ் எப்படி படிக்கணும்ன்றதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். சோ கவலைப்படாத. அண்ட் கால்குலேஷனுக்கும் சேர்த்துதான். சரி, இப்ப டக்கு 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 டக்குன்னு அதோட கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? ரைட், சூப்பர். எக்ஸாம்பிள் 1.20 இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கொஸ்டினை இப்படி தானே ரீட் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டா. நான் சொல்லட்டா, ஆன்சர் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் மெத்தட் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. கொஸ்டினை இப்படி ரீட் பண்றதை விட என்ன கேக்குறாங்கன்றத ரீட் பண்ண. இங்க கேக்குறது, இங்க சப்டிவிஷன் ரெண்டா பிரிச்சிருக்கேன், இதுலதான் இருக்கு. கால்குலேட் த கெபாசிட்டன்ஸ். கெபாசிட்டன்ஸா கால்குலேட் பண்ணணும். இன்னொன்னு, வாட் இஸ் த சார்ஜ் ஸ்டோர், அப்படின்னா சார்ஜ் என்னன்றத கண்டுபிடிக்கணும். சோ கெபாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான், A எப்சிலான் நாட் டிவைடட் பை D. கரெக்டா இல்லையா? ரைட், சூப்பர். இப்ப ஏரியா கொடுத்திருக்காங்க வேணும், டிஸ்டன்ஸ் வேணும். எப்சிலான் நாட்டோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும், 8.85 into 10 to the power minus 12. பட் நம்ம கொஸ்டின்லயே அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. பட் எனிவே அந்த வேல்யூ சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப ஏரியாவையும் டிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்ப கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணனா டக்கு டக்கு ஆன்சர் எழுதிடலாம். ஒரு parallel பிளேட் கெபாசிட்டர் இருக்கான், அதனால தான் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றான். has square plates of side. சோ அவன் இப்ப என்ன சொல்லிட்டானா, சைடு 5 சென்டிமீட்டர்ன்டா, ஷேப் வந்து ஸ்கொயர்ன்டா. ஏரியா ஸ்கொயரோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? A ஸ்கொயர் தானே. சோ சைடு ஒன்னு 5 சென்டிமீட்டர், அப்ப 5 into 5 25 சென்டிமீட்டர். கரெக்டா? சோ ஏரியா வந்து 25 சென்டிமீட்டர். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஆனா நமக்கு என்ன வேணும்? மீட்டர்ல வேணும். அதனால into 10 to the power minus 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணும். ஏன் ப்ரோ ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா, 10 to the power 2 10 to the power minus 2ன்றது சென்டிமீட்டரா மீட்டரா மாத்துறது. சின்ஸ் அது ஏரியானால ஸ்கொயர் பண்ணுவோம். அதனால இந்த 10 to the power minus 2 திருப்பி ஸ்கொயர் பண்றதுக்காக மேல ஒரு 2. இல்ல ப்ரோ எனக்கு புரியலன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் பாரு. 5 into 5 தானே. முதல்ல 5 சென்டிமீட்டரா மீட்டரா மாத்துறதுக்கு ஒரு -2, ரெண்டாவது 5 சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு -2, ரெண்டு -2 ஆட் பண்ணா -4 வருமா? அதுதான் இங்க எழுத போறேன். சோ ரெண்டு எக்ஸ்பிளனேஷனுமே நான் கொடுத்துறேன், எது உனக்கு ஈஸியா இருக்கோ அதை பாத்துக்கோ. இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் D கொடுத்திருக்காங்க ப்ரோ. அப்ப டிஸ்டன்ஸ் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மில்லிமீட்டர். D 1 மில்லிமீட்டர், மில்லிமீட்டரை மீட்டரா மாத்துறோம். அப்போ 1 into 10 to the power minus 3 மீட்டர். அவ்வளவுதான். எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.85 into 10 to the power minus 12. சோ இதுதான் அதோட வேல்யூ. மூணு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் அசால்ட்டா கிடைச்சிரும். ப்ரோ அதுல யூனிட் வந்து ஏதோ ஆன்சர் ஃபாரட்னு F கொடுத்திருக்காங்களே, இது வந்து SI யூனிட்ரா ஃபாரட். உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, நீ இந்த யூனிட்டை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நீ என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா சொல்றப்ப இப்ப ஏரியாக்கு என்ன யூனிட் வரும்? மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? ரைட். எப்சிலான் நாட்டுக்கு யூனிட் அவனே கொடுத்துட்டான். நியூட்டன் இன்வர்ஸ் 1, மீட்டர் இன்வர்ஸ் 2, கூலம் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்க்கு என்ன வரும்? m. கரெக்டா இல்லையா? ஆமா ப்ரோ. இப்ப பாரு, இந்த யூனிட்டும் மீட்டர் இன்வர்ஸ் 2வும் இந்த பிளஸ் 2வும் அழிஞ்சிருமா? அவ்வளவுதான். இப்ப மிச்சம் என்னெல்லாம் இருக்கு? நியூட்டன் இன்வர்ஸ் 1, கூலம் ஸ்கொயர், கீழே ஒரு மீட்டர். அதோட யூனிட்டை நான் இங்க எழுதுறேன் பாரு. இன்வர்ஸ் 1 கூலம் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர். இதை நீ எப்படி எழுதலாம்? நியூட்டன் இன்வர்ஸ் 1 மீட்டர் இன்வர்ஸ் 1 கூலம் ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுவும் SI யூனிட் தான். இது போட்டாலும் பப்ளிக்ல மாத்துருவாங்க. ஏன் ப்ரோ இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தீங்கன்னா சிம்பிள்ரா. இந்த இடத்துல உனக்கு ஃபாரட்ன்றது SI யூனிட் மறந்துருச்சுன்னா, நீ உட்காந்து எனக்கு மறந்துருச்சு இனிமே நான் என்னால எழுத முடியாதுன்னு யோசிக்க கூடாது. அடுத்து திங்க் பண்ணும் எப்படி எழுதலாம்ன்றது. அது நான் கொஸ்டின்ல இருக்க யூனிட்டை வச்சு உனக்கு SI யூனிட்டோட ஆன்சரை நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்தேன். மிச்சபடி the process is simple. அவ்வளவுதான்டா. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஓவர் பண்ணிட்டு இப்ப செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ள போலாம். ப்ரோ கால்குலேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கால்குலேஷன் நான் உனக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு எனக்கு நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சரி, இதையும் நான் அழிச்சிடுறேன், பிகாஸ் போர்ட்ல இடம் இல்லை, அதனால. ரைட், சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் போலாம். என்ன கேட்டிருக்கான்? நெக்ஸ்ட் வாட் இஸ் த சார்ஜ் ஸ்டோர்ட் அப்படின்னு கேட்டிருக்கான்.
10 வோல்ட் பேட்டரி கனெக்டடா இருக்கு. ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி கெபாசிட்டன்ஸ்ல ஒரு ஃபார்முலா பேசணும். Q is directly proportional to V. அதனால ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிருந்தோம் C. சோ இப்ப சிம்பிளா சார்ஜ் ஸ்டோரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? Q இந்த சைடே வச்சுக்கிட்டு C எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த C யோட வேல்யூ போட்டுட்டு இன்டு 10 வோல்ட் போட்டு கால்குலேட் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். Q சார்ஜ். சோ ஆட்டோமேட்டிக்கா யூனிட் கூலம்னு வரும். தட்ஸ் இட். இவ்வளவுதான் வந்து 1.20 எக்ஸாம்பிள். ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரே ஒரு டவுட் கேட்பீங்க, ப்ரோ நீங்க சொன்ன அந்த யூனிட் பார்த்தேன், ஆனா அங்க ஏதோ இந்த மாதிரி பி லெட்டர் எல்லாம் யூஸ் பண்றாங்களே, இதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம்னா அதெல்லாம் நீ பார்க்காது, தேவையே கிடையாது இப்போதைக்கு. ஒரு சில பேருக்கு இந்த பிக்கு என்ன அர்த்தம் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன், இது ஒரு வந்து ஒண்ணும் கிடையாது, பிக்கோ இல்ல. ஸோ 10 to the power -12 வந்துச்சுன்னா இந்த லெட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 10 to the power -12 வேர்ட்ல எழுதுனா பின்னு எழுதிக்கிட்டா போதும். ஸோ அதெல்லாம் வேணாண்டா, நீ சிம்பிளா எழுது, அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் இட். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இப்போ எக்ஸாம்பிள் 1.21. என்ன ப்ரோ கொஸ்டினே இல்லாம வெறும் இதை மட்டும் எழுதிருக்கீங்களா அப்படின்னா, நண்பா அது கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு. எழுதுனா போர்டு முடிஞ்சு போயிடும், அப்புறம் என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதியிருக்கேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை பார்ப்போம், நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க பேர் எப்சிலான் டார், இது என்னன்னு தெரியல, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. சோ நம்ம அங்க எப்சிலான் நாட்னு கொடுத்திருப்பாங்க, இங்க எப்சிலான் டார் கொடுத்திருக்காங்க. வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. ஏரியானா என்னது? யா ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு ஷேப், பட் ஏரியா கொடுத்திருக்கான். அண்ட் டிஸ்டன்ஸ் மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்கான். இப்ப அகெயின் என்ன கேட்டிருக்கான்? கெபாசிட்டன்ஸ் அண்ட் சார்ஜ். நல்லா யோசிச்சு பாரு, நம்ம போன சம்ல என்ன படிச்சோமோ சேம் ஃபார்முலா, சேம் மெத்தட், சேம் திங், சேம் கால்குலேஷன். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னது? இங்க எப்சிலான் ஆர்ன்ற வேல்யூ மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த எப்சிலான் ஆர் எங்க யூஸ் பண்ணா, நம்ம ஜெனரலா கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இதான ஃபார்முலா, கரெக்டா இல்லையா? ஆனா இந்த இடத்துல எப்சிலான் ஆர்ன்ற வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா, எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் டிவைடட் பை டி. இந்த வேல்யூவை ஜஸ்ட் இந்த சைடோட எக்ஸ்ட்ராவா மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே தவிர்த்து வேற எதுவுமே இதுல ஒண்ணும் கிடையாது. ஏரியா கொடுத்துட்டானா 6 சென்டிமீட்டர். சோ சென்டிமீட்டர் என்னவா மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். மீட்டரா மாத்தினா என்ன பண்ணுவோம்? 10 to the power -2 அகைன் ஸ்கொயர் பண்ணோம், முடிஞ்சு போச்சு. எப்சிலான் நாட்டோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி 8.85 into 10 to the power -12. சூப்பர். எப்சிலான் ஆரோட வேல்யூ ஆல்ரெடி 5 கொடுத்துட்டேன். டிஸ்டன்ஸ் என்னது? மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்னா என்ன பண்ணுவோம்? 10 to the power -3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணிட்டேன்னா கெபாசிட்டன்ஸ் கிடைச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓவர். யூனிட் என்ன பண்ணலாம்? 1 F போடலாம். நீ ஃபாரடே போடு, எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட் ஆப்ஷன். அது தெரியலன்னா நான் போன சம்ல ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. பட் எனிவே ஃபாரடே இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், ரைட்? நீ என்ன கண்டுபிடிச்ச? கெபாசிட்டன்ஸ். சார்ஜ் கண்டுபிடிக்கணும், Q is equal to CV அப்படின்னு தானே பண்ணணும். சேம் லாஜிக். Q வைக்கிற, C க்கு வேல்யூ கண்டுபிடிச்ச, V க்கு என்ன ஆன்சர் கொடுத்துருங்க? எங்க இருக்கு? 10. இங்கே அதே 10 தான், 10 கூட மாத்தல. சோ உனக்கு ஆன்சர் அதே ஆன்சர் தான். போன சம்ல என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் வரணும்னா இந்த இடத்துல கெபாசிட்டன்ஸ் மட்டும் மாறி வரும், பட் மத்தபடி ஓவர்லாக்கும் உனக்கு ஆன்சர் சேமா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். சோ கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த சம்மோட அப்படியே டிட்டோ தான் இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரி ஓகே, இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே நண்பா, சோ இப்ப செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்தாச்சு. நான் அகைன் பி தான் போட்டிருக்கேன், இனிமே பி மாத்திக்கிறேன். என்ன ப்ரோ செகண்ட் சப்டிவிஷன்ல கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சார்ஜ் கண்டுபிடிக்கணும், அண்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அப்புறம் சம்திங் when battery is disconnected and dielectric is removed எல்லாம் போட்டிருக்கீங்களா ப்ரோ? எனக்கு டயஎலக்ட்ரிக்னா என்னன்னு தெரியல, பேட்டரி எனக்கு ஒன்னும் புரியல ப்ரோ அப்படின்னா, டே நண்பா உனக்கு நான் கெபாசிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? ஒரு கெபாசிட்டர் டிவைஸ் இருக்கும், அதுல எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், கரெக்டா இல்லையா? யா. சோ அந்த கெபாசிட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பேட்டரியை கனெக்டும் பண்ணுவோம், ஒரு கேஸ் இருக்கு. பேட்டரியை டிஸ்கனெக்டும் பண்ணுவோம், ஒரு கேஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த டயஎலக்ட்ரிக்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டயஎலக்ட்ரிக்னா சிம்பிளா என்ன சொல்லணும்னா, நம்மளோட இந்த இன்சுலேட்டர்ஸ் இருக்குல்ல, இப்ப ரப்பர், அது என்ன சொல்லுவீங்க, ரப்பர் கிளவுஸ் போட்டா கரண்ட் பாஸ் ஆகாதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தான். சோ இன்சுலேட்டரை நம்ம ஹையர் ஸ்டடீஸ்ல எப்படி சொல்லுவோம்னா டயஎலக்ட்ரிக்னு சொல்லுவோம். இப்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க, கெபாசிட்டர்னாலே அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. உள்ள தூக்கி நான் ஒரு இன்சுலேட்டர், அதான் நான் இந்த இடத்துல டயஎலக்ட்ரிக் சொல்றேன், வச்சா என்ன ஆகும்? கரண்ட் ஸ்லோ ஆகுமா?
அதை பத்தி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் இருக்கு. அந்த 5 மார்க் 100% புரிஞ்சாதான் இந்த சம்மோட எக்ஸாக்ட் ஆன்சர் புரியும். சோ நான் அந்த 5 மார்க்கை உங்களுக்கு லேட்டரா சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த சம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரோ நான் இதை புரிஞ்சு படிக்கலன்னா எனக்கு எங்கேயா மார்க் வருமா அப்படின்னு கேட்டா நண்பா கவலையப்படாத. நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் மாத்துவாங்களே தவிர்த்து கொஸ்டினை மாத்த மாட்டாங்க. சோ அதனால நீ இப்போதைக்கு நான் என்ன சொல்லி தரேனோ அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. அதுக்கடுத்து நான் அந்த டீட்டெயில சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா நீயே புரிஞ்சு படிக்கலாம். ரைட், சூப்பர். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா, சார்ஜ் கண்டுபிடிக்கணுமா அண்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணுமா. ஆனா இந்த தடவை ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ ஆல்ரெடி கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, திருப்பி எது கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சம்திங் ஏதோ ஒரு வேலையை அந்த டிவைஸ்ல பாத்துட்டாங்க. அததான் சொல்றாங்க நாங்க பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம், டயல்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ எங்களுக்கு கெபாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், சார்ஜ் எப்படி இருக்கும், எனர்ஜி எப்படி இருக்கும்னு கேட்கறேன். நான் ஜஸ்ட் கண்டிஷனை மட்டும் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோ. உன்னோட கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகும்னா நீ கண்டுபிடிச்ச கெபாசிட்டன்ஸோட வேல்யூ என்னது, நான் புக்ல இருந்து அப்படியே பார்த்து எழுதிட்டேன். C is equal to 425. பிகோனா என்னன்னு சொல்லியிருக்கேன், பிகோ ஃபேரட்னா 10 to the power -12. சூப்பரா. இது நியூ கெபாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும்னா எப்சிலான் நாட்டை போடணும். இதுதான் மேட்டர். எப்சிலான் நாட்டை போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. சாரி, எப்சிலான் நாட் இல்ல, எப்சிலான் டார். எப்சிலான் டாரோட வேல்யூ என்னது இங்க எழுதுறேன் 5. அப்ப நியூ கெபாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் இத 5 ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா நியூ கெபாசிட்டன்ஸ் கிடைச்சிரும். சரி ப்ரோ, அப்ப சார்ஜ் எப்படின்னா சேமா இருக்கும். அதாவது நீ என்ன வேணாலும் பண்ணு, சார்ஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். which means இங்க உன்னோட ஆன்சர் நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஆன்சர் தான். சோ சேம் சார்ஜ் ஆன்சர் தான் வரும். சரி ப்ரோ, அப்ப ரெண்டு கண்டுபிடிச்சோம். கெபாசிட்டன்ஸ் என்ன பண்ணணும், எப்சிலான் டார் ஆல டிவைட் பண்ணணும் கிடைச்ச ஆன்சரோட. சார்ஜ் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே எழுதி வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலி எனர்ஜி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி மட்டும் தான் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், மிச்சம் எல்லாமே ஈஸியா இருக்கும். அதை மட்டும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ரைட்டு, எனர்ஜிக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்க எனர்ஜி ஸ்டோர் இன் கெபாசிட்டர்னு ஒரு புக் பேக் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின்ல இந்த ஃபார்முலா வரும். U is equal to 1/2 CV². இது ஒரு ஃபார்முலா இருக்கு. திருப்பி U is equal to Q² divided by 2C. ரெண்டு ஃபார்முலா இருக்கு. நீ என்ன ஃபார்முலா வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஓஎஸ்என் தான். எனிவே இப்ப இதுல சியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோ. கரெக்டா இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் V². Vனா இங்க என்னது 10 வோல்ட். சோ உன்னோட சப்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னா 1/2 C க்கு பதிலா 4.425 into 10 to the power -12. V க்கு என்ன போடலாம், வோல்ட். சோ which is nothing but 10 into 10 ன்னு வரும். சோ 100 ன்னு வரும். கரெக்டா? ரைட். இதை சால்வ் பண்ணி உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த எனர்ஜின்றது நார்மல் எனர்ஜி. பிகாஸ் இதுல நான் எதோட கெபாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல யூஸ் பண்ண கெபாசிட்டன்ஸ். அதனால இதுதான் ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? ரைட். இது வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் உங்க புக்ல 2.21 into 10 to the power -10 எனர்ஜின்னு சொல்றீங்க. அப்ப SI யூனிட் என்ன வரும், ஜூல். இதெல்லாம் பேசிக்ஸ்ல பார்த்திருக்கோம். ரைட். சரி ப்ரோ, அப்ப நியூ எனர்ஜி எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஆன்சர் கிடைச்சதுல 2.21 into 10 to the power -10 அதை இன்டு எப்சிலான் டார் ஆல பண்ணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்சிலான் டாரோட வேல்யூ இங்க என்னது 5 பண்ணிட்டேன்னா நியூ எனர்ஜி கிடைச்சிரும். ஃபைனல் யூனிட் ஜூல்ல கிடைக்கும். சோ சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், கெபாசிட்டன்ஸ் டிவைடட் பை எப்சிலான் டார், சார்ஜ் ரிமைன்ஸ் சேம், எனர்ஜி இன்டு எப்சிலான் டார். எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டு இது இருக்கு. ஒன்னு Q² divided by 2C இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லனா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், ½ into CV². சோ ரெண்டுத்துல எந்த ஈக்குவேஷனாலும் யூஸ் பண்ணலாம், அது ஒண்ணா யூஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகேவா? முடிஞ்சு போச்சு இந்த क्वेश्चन. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்க்குள்ள கால் எடுத்து வைக்கலாம். ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே நண்பா, எக்ஸாம்பிள் 1.22க்கு வந்தாச்சு. சோ இது நீங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் கிட்ட வரும். பட் இது சொல்லிட்டேன், 12th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஈஸியஸ்ட் சம் இது ஒண்ணு. எப்படி ப்ரோ தானே கேக்குறீங்க, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. கேள்வி என்னதுன்னா ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? இன்னும் சிம்பிளா சொன்னா இந்த வார்த்தையை சொன்னா டக்குன்னு ஞாபகம் வரும், சீரிஸ் பேரல். ஞாபகம் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. யா, அதே கான்செப்ட் தான். ஆனா இங்க நம்ம கண்டுபிடிக்கிறது கெபாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸுக்கு இல்ல. சோ ஒண்ணும் கிடையாது, அங்க ஆர்னு போடுவோம், இங்க சீனு யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். சரி ஓகே ப்ரோ,
ரெண்டு சீரீஸ்ல இருந்தா என்ன பண்ணும், ரெண்டு பேரலா இருந்தா என்ன பண்ணும்? ஆப்வியஸ்லி ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ண போறோம், மாற்றம் கிடையாது. சீரீஸா இருந்தா 1/ல ஆட் பண்ணு, பேரலா இருந்தா டைரக்டா ஆட் பண்ணு. இதுதான் மேட்டர். ஓகேவா? சீரீஸா இருந்தா 1/ல ஆட் பண்ணு, பேரலா இருந்தா டைரக்டா ஆட் பண்ணு. சரி ப்ரோ, எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. எப்படி ப்ரோ அது சீரீஸா பேரலா கண்டுபிடிக்கணும்? சிம்பிளா சொல்றேன். சீரீஸ்னா ஒன்னே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், பேரலல்னா ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப கண்டுபிடி, இதுல எது சீரீஸ் எது பேரலல், டக்கு டக்குன்னு கண்டுபிடி பார்ப்போம். ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கா? பேரலல். ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கா? பேரலல். இப்போ இதை சால்வ் பண்ணு. இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? பேரலல்னா என்ன பண்ணும்? டைரக்டா எடுத்து ஆட் பண்ணும். சோ இது ரெண்டுமே பேரலல். சோ ஆன்சர் 4 mu farad. சூப்பரா? கரெக்டா இல்லையா? ரைட். அதே மாதிரி இந்த ரெண்டு எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட்னா ஜஸ்ட் ஆட் பண்ணும். 6 + 2 farad. இப்ப கிடைச்ச புது டயக்ராம் வரையோமா? டயக்ராம் என்ன வரும்? இந்த சைடு P இருக்கா? ரைட். இந்த சைடு என்ன வரும்? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ரைட். சூப்பரா? அதே மாதிரி இந்த சைடு 1, இந்த சைடு 1. சால்வ் பண்ணு. இது P, இது Q. கரெக்டா? சரி, இந்த சைடுல என்ன இருக்கு? 4 mu farad. இந்த சைடுல என்ன இருக்கு? சேம் 4 mu farad. இந்த சைடுல என்ன இருக்கு? 8 mu farad. இந்த சைடுல என்ன இருக்கு? அகைன் 8 mu farad. பக்கா. சோ இப்படி இந்த क्वेश्चन நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி ஆக்கிட்டேன். இப்ப கவனி, இந்த ரெண்டு எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கா? ஆப்போசிட்டா இல்ல, இப்படின்னு இல்ல. நான் சொல்றது தனித்தனியா பார்க்க சொல்றேன். இப்படி போயிட்டேன்னா இது ஸ்ட்ரைட்டா இருக்கு, இப்படி போயிட்டேன்னா இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. சோ ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா இருக்கிற காரணமாக நம்ம என்னன்னு சொல்லணும்னா இது சீரிஸா இருக்கு, இது சீரிஸா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஒரு சில பேர் டவுட் வரும், ப்ரோ இப்படி பார்த்தா இது ரெண்டு பேரலா இருக்கு, இந்த ரெண்டு பேரலா இருக்கேன்னு கேட்பீங்க. ஆனா ஒண்ணுன்னு இருந்தா நீ பேரலல்னு சொல்லணும். இந்த இடத்துல ரெண்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு தான் இதை சால்வ் பண்ணும். சூப்பரா? ரைட். அப்ப இந்த ரெண்டு சீரிஸ், இந்த ரெண்டு சீரிஸ். சீரிஸ்னா என்ன பண்ணும்? யா 1/1. சோ இந்த இடத்துல நான் அழிச்சுக்கிறேன். யா சோ 1/ல ஆட் பண்ணும். சோ 1 + 4 / 1/4. ஆன்சர் என்ன வரும்? ஆப்வியஸ்லி 1/2. நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க. ஒன்னும் இல்ல, குவார்டர் + குவார்டர் ஹாஃப். அதே மாதிரி 1/8 + 1/8 என்ன பண்ணணும்? வேற ஒன்னும் இல்ல, 2ன்னு வரும். ஏன்னா ரெண்டு சைட்லயும் எல்சிஎம் சேமா இருக்கு. சோ which is nothing but 1/4. கரெக்டா இல்லையா? ரைட். சூப்பர். இப்ப இதுதான் இந்த ரெண்டுத்தோட ஆன்சர். சோ சிம்பிளா எப்படி இருக்கும் உனக்கு டயக்ராம்? இப்ப 1/2 இங்க இருக்கு, 1/4 இங்க இருக்கு. ஓகே, மறந்துடாது. 1/2 இங்க இருக்கு, 1/4 இருக்குன்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது தெரியுமா? இப்ப இந்த ரெண்டுத்தோட ஆன்சர் 1/2ன்னு வந்துச்சுல. ஆமா ப்ரோ, என்னாச்சு அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/2, ஆனா ஃபைனல் ஆன்சர்னு பார்த்தா 2 தான் வரும். 1 என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? 2/8ன்னு வந்துச்சு. So which is nothing but 1/4ன்னு வரும். ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 தான். எப்படி ப்ரோ அப்படின்னா, நான் 1/ல சொன்னேன்ல, இந்த 1/ய எப்படி எழுதுவாங்கன்னா இப்படிதான் எழுதுவோம். சோ நான் எடுத்திருக்கிற ஆன்சரே 1/, சோ அதனால 1/2 நான் திருப்பி எழுதணும். அப்பதான் எனக்கு C ஈக்குவலன்ஸ் கிடைக்கும். சோ அதனால இதுக்கு ஆன்சர் 2, இதுக்கு ஆன்சர் 4. அப்ப சிம்பிளா இந்த டயக்ராம் எப்படி மாறும்னா, நான் சும்மா என் கையாலே அடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல உனக்கு ஆன்சர் 2 mu farad, இந்த இடத்துல உனக்கு ஆன்சர் 4 mu farad, அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டும் என்னவா இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. ஆப்போசிட்னா parallel. So 4 + 2 6 mu farad is the answer for this question. உனக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். இந்த ஒரே ஒரு ஸ்டெப், இந்த 1/, ஸ்டெப் மட்டும் உனக்கு புரிஞ்சிருக்காது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. parallel நீ 1/, பண்ணல, அதனால டைரக்டா ஆன்சர் எழுதுற. ஆனா சீரிஸ்ல நீ 1/, பண்ணி எழுதுற. சோ அப்படி எழுதுற பட்சத்தில் நீ திருப்பி நார்மலா ஆக்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும். சோ என்ன பண்ணோம்? ஆப்போசிட் இருக்கு, parallel இருக்கு, டைரக்டா ஆட் பண்ண. சீரிஸா இருந்துச்சுன்னா 1/ல ஆட் பண்ணி திருப்பி இன்வெர்ஸ் பண்ணி அந்த ஆன்சரை இந்த சைடு எழுதுன, இந்த சைடு எழுதுன. parallel ஆட் பண்ணா 6 வருது. That's it about the answer. சோ பொறுமையா கவனிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கும் புரியும். ஓகேவா? அந்த क्वेश्चन படிச்சவங்களுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்கும். That's it. லாஸ்ட் எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். ஸோ ஃபைனலி லாஸ்ட் எக்ஸாம்பிளோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர் ஆக போகுது. ஸோ எக்ஸாம்பிள் 1.24.
என்ன கொடுத்துருப்பான்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பான், ரேடியஸ் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுவும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருப்பான். சிம்பிளா ப்ரோ எனக்கு ரொம்ப இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஆன்சர் என்ன வரும்னு இப்போ டேரக்டா சொல்லிடுறேன். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர், அவ்வளவுதான், வேற ஸ்டெப்ஸே கிடையாது. இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிரும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஸோ யூனிட் என்ன வரும், வோல்ட். தட்ஸ் இட். ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல அப்படின்னா இதோட உனக்கு நீ வந்து சம்ஸ் ஃபுல்லா போட்டு பாத்துற. இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அவங்க மட்டும் வீடியோ கண்டினியூவா பாருங்க. பாடுறா. சோ இந்த இடத்துல உனக்கு வந்து 3 × 10⁶ வோல்ட்மீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான், ரேடியஸ் கொடுத்துருக்கான், V max கேட்டிருக்கான். சரி, V யோட ஜெனரல் ஃபார்முலா என்ன, 1/4πε0 Q டிவைடட் பை R. கரெக்டா இல்லையா? இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, 1/4πε0 Q by R. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, இந்த இடத்துல ERன்னு போட போறேன். என்னது ப்ரோ ER அப்படின்னா, E ஃபார்முலா என்னது, E தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இதே ஃபார்முலா தான், கரெக்டா, 1/4πε0 Q டிவைடட் பை ஆனா R² வரும். சோ இந்த இடத்துல என்ன வரும், சிம்பிளா 1/4πε0 Q டிவைடட் பை R² இன்டு என்ன போட்டிருக்கேன், R. இப்ப இந்த R² இந்த R கேன்சல் ஆயிடும். சோ எப்படி பார்த்தாலும் உனக்கு ஆன்சர் V தான் வரும். சரி, எதுக்கு ப்ரோ இப்படி இருக்கிற ஃபார்முலாவை இப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனி. இந்த இடத்துல R வேல்யூ அவன் கொடுத்துட்டான், E வேல்யூ கொடுக்கலையே ப்ரோ, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் தானே கொடுத்தான். நல்லா கவனி நம்பா, இது ஒண்ணும் கிடையாது, இது ஆக்சுவலி E ஓட வேல்யூ. சோ இது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டான், ரேடியஸோட வேல்யூ கொடுத்துட்டான். சோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆப்வியஸ்லி பொட்டன்ஷியல் தான் கிடைக்கும். தட்ஸ் வை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா போதும். நான் உனக்கு எப்படி வந்துச்சுன்றத காமிச்சேன், ரொம்ப போட்டு குழப்பிக்காத. ஜஸ்ட் ஃபார்முலா பாத்துக்கோ. ஃபார்முலா என்னதுன்னா V max is equal to E max into R. அவ்வளவுதான், இதான் ஃபார்முலா. சோ ஜஸ்ட் E max ஓட வேல்யூ இதையும் போட்டு R ஓட வேல்யூ இதையும் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஃபைனலா யூனிட் வோல்ட்னு போட்டு அவ்வளவுதான். தட்ஸ் இட் about the first chapter sums. நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். சோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ இதே மாதிரி நான் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் சாப்டர்ஸ்க்கும் கண்டினியூ பண்ணி போடலாமா வேணான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் இது யூஸ்ஃபுல்லா இருந்தா நான் போடுறதுல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போடுறது. தட்ஸ் இட். எனக்கு போடணும்னு ஆசை, பிகாஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன் நண்பா. தட்ஸ் இட். சோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உன்னை சந்திக்கும். Until then, it's Girish. போயிட்டு வரேன் நண்பா. பை பாய்.